சுமானக்கா மக்களே, என்ன மக்களே போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ திவ்யா வந்து இந்த சீசனோட கப்பை ரொம்ப ஈஸியா தட்டிட்டு போயிருவாங்கன்னு எனக்கு தோணுது ப்ரோ. ஏன்னா அவங்களுக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டெடியா வந்துட்டு இருக்குது. போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது பெருசாலாம் சேஞ்சஸே இல்லை. ஆனா மற்ற நிறைய பேருக்கு பயங்கரமான சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. ஏன் திவ்யாவுக்கு ஓட்டுகள் பெருசா சேஞ்ச் ஆகலனா, திவ்யா வீட்டுக்குள்ள கண்டென்ட்டே கொடுக்கலனாலும் பெருசா மைனஸ் வாங்காம இருக்காங்க. ஓகேவா, பெருசா நெகட்டிவா இந்த ஒரு விஷயத்துல அவங்க மாட்டல. பட் மற்ற ஆட்கள் பயங்கரமா மாட்டிட்டு இருக்காங்க. இப்போ எடுத்துக்கிட்டு கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான டிராப். கானா வினோத்லாம் அடுத்த வாரம் வந்து நாமினேஷன் வரும்போது அவருக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது பயங்கரமா அடி வாங்கும். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள சாண்ட்ராவும் அதே மாதிரி தான். போன வாரம் நல்ல ஓட்டுகள் வச்சிருந்தாங்க. பட் இந்த வாரம் ஏன் ஓட்டுகள் இல்லைன்னா அவங்களுமே பயங்கரமான நெகட்டிவ்ல மாட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ள எல்லா கண்டென்ட்டையுமே பண்ணிட்டு எல்லா தப்புகளையும் பண்ணிட்டு அந்த தப்புகளை மறைக்கிறதுக்கு பயங்கரமான டிராமா போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்த மக்கள் அவங்களுக்கான ஓட்டுகளை அப்படியே குறைச்சி திவ்யாக்கான ஓட்டுகளை மட்டும் ரொம்ப ஸ்டெடியா வச்சிருக்காங்க. இதுல இன்னொரு சிரிப்பு இருக்கு. இன்னொரு சிரிப்பு என்ன தெரியுமா? இங்க நம்ம இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது விஜய் பார்வதியை மறந்துட்டோம். ஏன்னா விஜய் பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப அப்படி காம் ஆயிட்டாங்க. ரொம்ப அப்படி நான் வந்து நல்லவப்பா, நான் வந்து சண்டை போட மாட்டேன்ப்பா, நான் வந்து ரொம்ப நல்ல பொண்ணா அந்த வீட்டுக்குள்ள இருக்க போறேன்ற மாதிரி அமைதியா இருக்காங்க. அதனால அந்த கேப்ல பூந்து 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 அவங்க ஓட்டுகளை வாங்கி மேல வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல விஜய் பாரு இல்லாட்டினா திவ்யா இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இந்த கப்பை வின் பண்ண போறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களுக்கான ஓட்டுகள் அப்படி இருக்குது. ஏன்னா இந்த நாமினேஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 13 பேர் மாட்டிருக்காங்க. ஓகேவா? 13 பேருமே பெரிய தலைக்கட்டுகள் தான். 13ல 10 பேர் பெரிய தலைக்கட்டுகளும் வச்சுக்கலாம். ஓகேவா? 2-3 பேர் மட்டும் தான் டம்மி. மற்ற எல்லாமே வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துட்டு சுத்திட்டு இருக்க ஆட்கள் தான். அதில் பார்க்கும்போதே இவங்க 2 பேர் தான் அதிகப்படியான ஓட்டுகள் வச்சிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனோட டைட்டில் வின்னர் விஜய் பாரு இல்லாட்டினா திவ்யா. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் 50 நாள் ஈஸியா சொல்லிடும் இவங்க தான் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு. பட் இந்த சீசன் ஒரு அளவே கெஸ் பண்ண முடியல. சரி, ஓகே, டைட்டில் வின்னருக்கு இன்னும் 50 நாள் இருக்கு. இந்த வாரம் யாரு ப்ரோ வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, யாரு ரொம்ப கம்மியான ஓட்டுகளை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் சுபிக்ஷா தான் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா கேட்பீங்க, ஏன் ப்ரோ அவங்க வீட்டுக்குள்ள நல்லா தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படிங்கறத ஃபுல்லா சொல்றேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து யார் இந்த ஓட் லிஸ்ட்ல கீழே இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். யார் இப்போ வரதுக்கு ஓட்டுகளே வாங்காம ரொம்ப டேஞ்சர் சோன்ல சுத்திட்டு இருக்க மாதிரி சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன். அந்த வகையில ஒரு 4 பேர் என்ன பொறுத்தவரைக்கும் டேஞ்சர் சோன்ல இருக்காங்க ப்ரோ. ஒன்னு சுபிக்ஷா, இன்னொன்னு ரம்யா, இன்னொன்னு கெமி, இன்னொன்னு அமித். இந்த 4 பேருமே பயங்கரமான டேஞ்சர் சோன்ல இருக்காங்க. இதுல வியானாவும் டேஞ்சர் சோன்ல தான் இருக்காங்க. பட் வியானாவை இப்போதைக்கு தூக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா சொல்றேன். இதுல வியானாவை இப்ப தூக்க மாட்டாங்க ப்ரோ. ஏன்னா வியானாவை பொறுத்தவரைக்கும் இப்ப புதுசா ஒரு கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது காதல் கண்டென்ட். வீட்டுக்குள்ள சர்வே ஆகிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப எஃப்ஜே பிடிச்சிருக்காங்க. எஃப்ஜே பிடிச்சிக்கிட்டு அவன் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி பேசுறது, காலையில பேசுறது, மத்தியானம் பேசுறது, நைட்டு பேசுறது, மிட் நைட்ல பேசுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கண்டிப்பா வரப்போற வாரங்கள எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டா மாற வாய்ப்பு இருக்கு. சோ கண்டிப்பா சேனல் இத பாப்பாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது வியானாவை இப்ப தூக்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வியானா இன்னொரு 3 வாரங்களாச்சும் கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அந்த வகையில வியானாவை இப்ப தூக்க மாட்டாங்க. அடுத்தது அமித்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்ப தூக்க மாட்டாங்க ப்ரோ. ஏன்னா அமித், கானா வினோத் இவங்க 2 பேருக்கான காம்போ இப்பதான் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆயிட்டு இருக்குது. இப்பதான் ஒரு மாதிரி செட் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் அப்பப்போ இந்த வீட்டுக்குள்ள ஒரு பாட்டுகளை பாடி அப்படியே ஒரு மாதிரி வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அமித் அவர்களை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அடுத்ததை பார்க்க போனா சுபிக்ஷா, ரம்யா, கெமி. இதுல ரம்யாவை தூக்க மாட்டாங்க ப்ரோ. என்னால் அடிச்சு சொல்ல முடியும் ரம்யாவை கண்டிப்பா தூக்க மாட்டாங்க. ஏன்னா ரம்யா இன்னைக்கே கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்துருப்பீங்க, ஒன்று ஒப்பாரி வச்சு பிக் பாஸ்ட கூட போயிட்டு என்னால் முடியல, என்னால் இருக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அழுது ஒரு டிராமா போட்டிருக்காங்க. பிக் பாஸ் டீமும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கேப் கொடுக்குற மாதிரி 2 ப்ரோமோ போட்டிருக்காங்க. அண்ட் வேணும்னே கன்ஃபர்ஸ் ரூம்ல கூட்டு உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷமா பேசியிருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பா ரம்யாவை வெளியே எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் கெமிக்கும் 2 ப்ரோமோ விட்டுருக்காங்க. 3ஆவது ப்ரோமோ பார்த்துருப்பீங்க, கெமி தான். அதே மாதிரி ஹாட் ஸ்டார்ல ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க, அதுலேயும் கெமி தான். ஸோ அந்த வகையில் கெமியை இந்த வீட்டை விட்டு வெளியெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ரம்யாக்கு 3 ப்ரோமோ, சாரி ப்ரோ, ஃபர்ஸ்ட் ப்ரோமோன்னா, 2வது ப்ரோமோன்னா, அடுத்த ஹாட் ஸ்டார்ல ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. காலையில் நம்ம பாரு கூட உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க, அதுலயுமே ரம்யா இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ப்ரோமோ விட்டுருந்துருக்காங்க, அதுலயுமே ரம்யா இருப்பாங்க. ஸோ அதையுமே ப்ரோமோ விட்டு வச்சிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இவங்க எல்லாருக்கும் ப்ரோமோ விட்டு இவங்களை காப்பாற்ற போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் வீட்டுல கெமியை பார்த்துருப்பீங்க, ஒரு முக்கில் உட்காந்து அழுது ஒரு ட்ராமாலாம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இவங்களை யாரையுமே தூக்க மாட்டாங்க. கண்டிப்பா சுபிக்ஷாவை தான் தூக்குவாங்க. ஏன்னா சுபிக்ஷா கிட்ட கண்டென்ட்டே இல்லை.
இப்போ அவங்க பண்ணது மட்டும் கண்டென்ட்டா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பண்ணது ஒரு வகை கண்டென்ட் ப்ரோ. இப்போ ப்ரோமோல போடுற மாதிரி ஒரு கண்டென்ட். ஏன்னா இப்போ யாராவது ஒருத்தர் இந்த வீட்டுல உட்காந்து அழுறாங்கன்னா அது ஒரு கண்டென்ட் தான். அதை ப்ரோமோல கட் பண்ணி போட்டா மக்கள் உடனே ஏன் இவங்க அழுறாங்க, எதனால அழுறாங்க, என்ன சண்டை வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஓகேவா? அந்த வகையில் அவங்க அழுறது எல்லாமே கண்டென்ட் தான். நேக்கா இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள அழுதுட்டாங்க, 2 பேரும் ப்ரோமோல வந்திருக்காங்க. பட் சுபிக்ஷாவை பொறுத்தவரைக்கும் எதையுமே பண்ண மாட்டேங்காங்க. சுபிக்ஷா இப்போ கையில் எடுத்திருக்க ஆயுதமே துப்புறது மட்டும்தான். வீட்டுக்குள்ள சும்மா பீட் பாக்ஸிங் பேரில் ஏதோ கற்றுக்கிட்டே இருக்காங்க ப்ரோ. ஓகே, ஒரு ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்குறீங்க இல்லைன்னு சொல்ல, அதை மட்டுமே காட்டக்கூடாதுல்ல. ஏங்க எஃப்ஜேக்கு அந்த ஸ்கில் நல்லா தெரியுங்க, அவன் நல்லா பழகி வச்சிருக்கான். அவனே இப்படி பண்ண மாட்டாங்க. அவனே 20 துப்பிட்டே இருக்க மாட்டான். அவனே அப்பப்போ தேவைப்படுற இடத்துல மட்டும் துப்பிட்டு அந்த இடத்தோட்டு கடந்து வந்துட்டு இருக்கான். பட் சுபிக்ஷாவை பொறுத்தவரைக்கும் அதை மட்டுமே ஆயுதமாக வச்சிருக்காங்க. அது மட்டும் ஒரு நபரை காப்பாத்தாது. ஏன்னா அது மக்களை வெறுப்பேற்றிட்டு இருக்கு. மக்கள் வெறுப்பாயிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் சொல்லிட்டாங்க, எப்பா நல்லா இருப்பீங்க, சுபிக்ஷாத்துக்கு வெளியே போட்டுருங்க, அந்த பொண்ணு சும்மா துப்பிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் வெறுப்பில் இருக்காங்க. அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கும் சுபிக்ஷா அந்த வீட்டுக்குள்ள இருக்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஏன்னா அந்த பொண்ணு கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுது, ஆனால் எப்படி கண்டென்ட் கொடுக்கணும்னு தெரில. ஓகே, அந்த பொண்ணுக்கு சுத்தமாக தெரில. வாண்டடாக சண்டை போடுறதுக்கும் ட்ரை பண்ணுது, பட் சண்டையும் போட வரல. வாண்டடாக யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது அதில் போயிட்டு பேசவும் ட்ரை பண்ணுது, பட் மொக்க கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சுபிக்ஷாக்கு எங்கேயுமே ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது. அந்த பொண்ணுக்கு ஸ்பேஸும் கிரியேட் பண்ண தெரில. அதனால் எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா அவுட்டு. மற்றபடி கனி மேலெல்லாம் கை வைக்க மாட்டாங்க. கனிக்கு ஓட்டு இருக்கு. கெமி எனக்கு டவுட் தான். இன்னொன்று கெமி மேலே மிகப்பெரிய டவுட் இருக்கு. கெமி இதுக்கு முன்னாடிலாம் 12வது இடம் 11வது இடத்துல இருந்தாங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா சடனாக 3வது இடத்துக்கு வந்தாங்க ப்ரோ. ஓட் லிஸ்ட்டில் 3வது இடத்துல வந்து இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு கெமிக்கும் பேக்ரவுண்டில் ஏதோ ஒர்க் போயிட்டு இருக்கு போல. அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ. எல்லாருமே ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் ஓட்டுகளை பிறக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் தூக்கவே முடியாது அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இந்த ஓட் லிஸ்ட்டை நீங்கள் அன்அஃபிஷியலில் போய் பார்த்தாலே தெரியும், எல்லாமே டம்மி ப்ரோ. எல்லாருமே டம்மி. இப்போ முதல் இடத்துல திவ்யா இருக்காங்க ப்ரோ. திவ்யாவை பொறுத்தவரைக்கும் ஒரு 67,000 ஓட்டுகள். ஓகேவா? 2வது இடத்துல பாரு இருக்காங்க. பாருவை பொறுத்தவரைக்கும் 61,000 ஓட்டுகள் ப்ரோ. 3வது இடத்துல விக்ரம் இருக்காப்புல. விக்ரமை பொறுத்தவரைக்கும் 48,000 ஓட்டுகள் ப்ரோ. 4வது இடத்துல சபரி இருக்காப்புல. சபரியை பொறுத்தவரைக்கும் 41,000 ஓட்டுகள் ப்ரோ. இவங்களே வெறும் 40,000 ஓட்டுகளுக்குள்ள தான் இருக்காங்க. 40, 48, 52, 60 தான் இருக்காங்க. ஓகேவா? 1,00,000 ஓட்டுகள் கூட யாருக்குமே தொடல. அதுக்கு கீழே இருக்காங்க தெரியுமா? இந்த சாண்ட்ரால இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 30,000 ஓட்டுகள், 28,000 ஓட்டுகள், 29,000 ஓட்டுகள், 23,000 ஓட்டுகள், 22,000 ஓட்டுகள், 21,000 ஓட்டுகள், இப்படித்தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே டம்மி. மக்களை வெறுத்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. மக்களே இதுக்கு முன்னாடி சப்போர்ட் கொடுத்தமே, சரி இந்த வாரமும் சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி கண்டென்ட் அடுத்த வாரமும் தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அடுத்த வாரம் பிக் பாஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடும். தமிழ் பிக் பாஸ் அப்படிங்கிறது படுத்துறோம். மற்ற லாங்குவேஜில் பார்த்து நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, என்னடா முடிஞ்ச என்னப்பா இது அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. அந்த நிலைமைக்கு போயிடும். ஏன்னா அவங்க யாருமே உருப்படியாக கண்டென்ட் கொடுக்க மாட்டுக்காங்க. சும்மா சோத்தை தின்னுட்டு சோத்து மாடு மாதிரி சுற்றிட்டு இருக்காங்களே தவிர இவங்களுக்கு கண்டென்ட் கொடுக்க தெரியல. ஆக்சுவலாக கண்டென்ட் கொடுக்க தெரியல ப்ரோ, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல போனால் கண்டென்ட் கொடுக்க தெரியல. விஜேபார் மட்டும் கத்திக்கிட்டே இருந்தாங்க. பட் விஜேபாருக்கு எவனா தூது அனுப்பிட்டான் போல, விஜேபார் அந்த விஷயங்களை கட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே இதுக்கப்புறம் கண்டென்ட் வராது. ஒயில்ட் கார்டு மட்டும் தான் நம்மளை காப்பாற்றணும்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா அவுட்டு ப்ரோ. நான் ஷியூராக சொல்லுவேன் சுபிக்ஷா அவுட். ஏன்னா போன வாரமே தூக்கியிருக்கணும். போன வாரமே ரம்யா, சுபிக்ஷா, கனின் தான் எல்லாரும் பேர் எடுத்து வச்சிருந்தாங்க. பட் கடைசி நேரத்தில் சுபிக்ஷாவை காப்பாற்றினாங்க. அப்புறம் டப்புன்னு ரம்யாவை காப்பாற்றினாங்க. அப்புறம் டப்புன்னு கனியை காப்பாற்றி தண்ணி பழத்தை எவிக் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு அப்பெல்லாம் அன்ஃபேர் எவிக்ஷன் இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் இந்த வாரம் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. மக்கள் டீம் இருக்க கடுப்பில் வந்து மொத்தமாக வெளியே தூக்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஒரு மாஸ் எவிக்ஷன் வச்சு ஒரு 4-5 பேரை வெளியே தூக்கணும் நல்லா தான் இருக்கும். ஒரு 5 பேரை மொத்தமாக தூக்கி வெளியே போட்டுட்டு புதுசாக ஒரு 4-5 பேரை உள்ளே இறக்கினா கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா புதுசாக ஒரு ஆட்கள் உள்ளே வராங்கன்னா முதல் ஒரு 2-3 வாரங்களாச்சும் கண்டென்ட் இருக்கும். பட் இப்போ வந்து ஒயில்ட் கார்டு மாதிரி எடுத்துடாதீங்க. இதெல்லாம் வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட் இவங்கெல்லாம். ஸோ அந்த வகையில் பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச டைட்டில் வின்னர் இவங்க தான் ப்ரோ. நான் சொன்னல பாரு இல்லாட்டினா திவ்யா, இவங்களை யாரோ ஒருத்தர் தான் தட்ட போகிறாங்க. இல்லை மேபி வரப்போகிற நாட்களில் யாராவது ஒருத்தர் கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணாங்கன்னா மேபி தட்டுவாங்க. பட் இவங்களுக்குலாம் டைட்டில் ஒரு கேடாங்க. சும்மா நீங்கள் பேசாமல் கடையை சாத்திடுங்க ப்ரோ. கரெக்டாக ஒரு 100 நாள்லாம் தொடரும்போது 100ஆம் நாள் கடையை சாத்திட்டு போயிருங்க. டைட்டில்லாம் கிடையாது, பிக் பாஸ் ஹெவி லாஸ்ட்டில் போயிட்டுருக்குன்னு சொல்லி கடையை சாத்திடுங்க. அதான் நல்லது நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.